ஓம் சாந்தி. ஜூன் 5, 2024. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்களே பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகளும் இளவரசர்கள் ஆகப் போகின்றவர்களும் ஆவீர்கள். எனவே நீங்கள் எதன் மீதும் ஆசை கொள்ளவோ அல்லது எதனையும் எவரிடமும் கேட்கவோ கூடாது. கேள்வி: ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் எதில் தங்கியிருக்க கூடாது? பதில்: உலகாய சௌகரியங்களில் தங்கியிருப்பதனால் தாங்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என சில குழந்தைகள் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இங்குள்ள உலகாய சௌகரியங்கள் மீது எந்த ஆசையையும் கொண்டிருக்க கூடாது. உலகாய சௌகரியங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்காது. உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நீங்கள் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்க வேண்டும். சந்தோஷ போஷாக்கை போல் வேறு எந்த போஷாக்கும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. சந்தோஷமாகவும் போதையுடனும் இருங்கள். ததிஜி ரிஷி செய்ததை போன்று யக்ஞத்திற்கு உங்கள் எலும்புகளை கொடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஓம் சாந்தி. தந்தையே கரண் கராவன்கார் என அழைக்கப்படுகின்றார். நீங்களே பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகள். இவ்வுலகில் அதிஉயர்ந்த பதவியை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகள். பிரபுவினதும் அதிபதியினதும் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நீங்களே உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்னும் போதையை கொண்டிருக்க வேண்டும். இது எவரினதும் புத்தியிலும் இருப்பதில்லை. பாபா இதனை சகல நிலையங்களிலும் உள்ள குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் கூறுகின்றார். பல நிலையங்கள் உள்ளன. பல குழந்தைகள் இங்கு வருகின்றார்கள். பாபாவின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் மீண்டும் ஒரு முறை நீங்கள் அமைதியும் சந்தோஷமும் உள்ள ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பது உங்கள் அனைவரினதும் புத்தியில் சதா இருக்க வேண்டும். சந்தோஷமும் அமைதியும் என்ற இரு வார்த்தைகளை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு ஞானத்தை பெறுகின்றீர்கள். அதனால் உங்கள் புத்தி மிகவும் பரந்ததாகவும் எல்லையற்றதாகவும் இருக்க வேண்டும். குறுகிய புத்தியினால் இங்கு எவ்வித பயனும் இல்லை. உங்களை பிரபுவினதும் அதிபதியினதும் ஒரு குழந்தை என கருதினால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நாள் முழுவதும் தந்தையை நினைவு செய்யாத பலர் உள்ளனர். பாபா கூறுகின்றார், ஏன் உங்கள் புத்தி மந்தமாகின்றது? ஸ்ரீமத்தின் அடிப்படையில் தங்கள் தேவ ராஜ்யத்தை தாங்கள் ஸ்தாபிக்கின்றார்கள் என்பது நிலையத்திற்கு செல்கின்ற குழந்தைகள் பலரின் புத்தியில் இருப்பதில்லை. அந்த போதையும் பிரகாசமும் உள்ளூர இருக்க வேண்டும். முரளியை கேட்கும் பொழுதும் உங்களுக்கு புல்லரிக்கின்ற அனுபவம் இருக்க வேண்டும். இங்கே குழந்தைகளுக்கு புல்லரிக்கின்ற உணர்வே அற்று போய்விட்டது என்பதை பாபா காண்கின்றார். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் தங்கள் பாவங்களை அழிக்க முடியும் என்பதையும், ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் தங்கள் ராஜ்யத்தை உருவாக்க முடியும் என்பதையும் எண்ணிக்கையற்ற குழந்தைகள் தங்கள் புத்தியில் கொண்டிருப்பதில்லை. தினமும் பாபா விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நீங்கள் ராவணனை வெற்றி கொள்கின்ற போர் வீரர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஓர் ஆலயத்தில் அமர்த்துவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்கினாலும் குழந்தைகளாகிய உங்களால் அந்த போதையையும் சந்தோஷத்தையும் பேண முடியாதுள்ளது. நீங்கள் எதனையும் பெறாது விட்டாலும் நீங்கள் முகம் கோண ஆரம்பிக்கின்றீர்கள். குழந்தைகளின் ஸ்திதியை பார்த்து பாபா வியப்படைகின்றார். அவர்கள் மாயையின் சங்கிலியில் சிக்குண்டு விட்டார்கள். உங்கள் கௌரவம், உங்கள் செயற்பாடுகள், உங்கள் சந்தோஷம் அனைத்தும் அற்புதமாக இருக்க வேண்டும். தங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் மறக்க முடியாதவர்களால் ஒருபொழுதும் தந்தையை நினைவு செய்ய முடியாது. எனவே அவர்கள் என்ன அந்தஸ்தை பெறுவார்கள்? இது ஓர் அற்புதமே. குழந்தைகளாகிய உங்களுக்கு பெரும் போதை இருக்க வேண்டும். உங்களை பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகள் என கருதினால் நீங்கள் எதனையும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்க முடியாது.
நீங்கள் 21 பிறவிகளுக்கு எதனையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லாதவாறு பாபா உங்களுக்கு அத்தகைய எல்லையற்ற பொக்கிஷங்களை கொடுக்கின்றார். நீங்கள் அந்த அளவிற்கு போதையை கொண்டிருக்க வேண்டும். எவ்வாறாயினும் உங்களில் சிலர் முற்றிலும் மந்தமான, செயலற்ற, குறுகிய புத்தியை கொண்டுள்ளீர்கள். குழந்தைகளாகிய உங்களின் புத்தி 7 அடி உயரமாக இருக்க வேண்டும். மனிதர்களின் ஆக கூடிய உயரம் 6 அல்லது 7 அடி ஆகும். பாபா குழந்தைகளாகிய உங்களை உற்சாகமாக்குவதற்கு தூண்டுகின்றார். நீங்களே பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகள். உலக மக்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். தந்தையின் முன்னிலையில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் என எண்ணுங்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, மாயையே உங்கள் மிக கொடிய எதிரி. அவள் உங்களுக்கு எதிரியாக இருப்பது போன்று மற்றவர்களுக்கு அவள் பெரிய எதிரி அல்ல. அது மனிதர்களுக்கு தெரியாது. அவர்களின் புத்தி சீரழிந்து விட்டது. பாபா தினமும் குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகின்றார், நீங்களே பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகள். தந்தையை நினைவு செய்வதுடன் தொடர்ந்தும் உங்களை போன்று பிறரையும் ஆக்குங்கள். எவ்வாறு கடவுளே உண்மையான அதிபதியாக உள்ளார் என்பதையும், அவரின் குழந்தைகளாகி நீங்கள் எவ்வாறு பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகளாக உள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் பிறருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இதனை குழந்தைகளாகிய நீங்கள் நடந்தும் உலாவியும் திரியும் பொழுதும் உங்கள் புத்தியில் நினைவு செய்து கொண்டிருக்க வேண்டும். ததிஜி ரிஷி செய்தது போன்று நீங்களும் சேவையில் உங்கள் எலும்புகளை கொடுக்க வேண்டும். சேவையில் உங்கள் எலும்புகளை கொடுப்பது என்பது பற்றி சிந்திக்காமல் சிலர் மேலும் பல சௌகரியங்களை விரும்புகிறார்கள். அந்த விஷயங்களினால் உங்கள் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையாது. ஆரோக்கியமானவர்கள் ஆகுவதற்கு நினைவு யாத்திரையே உங்களுக்கு தேவை. அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஓ, நாங்கள் கல்பம் கல்பமாக மாயையினால் தோற்கடிக்கப்பட்டோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் மாயையை வெற்றி கொள்கின்றோம். தந்தை வந்து உங்களை வெற்றி கொள்ளுமாறு செய்கின்றார். இப்பொழுது பாரதத்தில் பெரும் துன்பம் உள்ளது. ராவணனே எல்லையற்ற துன்பத்தை ஏற்படுத்துகின்றான். அம்மக்கள் தாங்கள் விமானங்களையும் மோட்டார் வாகனங்களையும் வைத்திருப்பதனால் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் இவ்வுலகம் அழிக்கப்பட உள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் அணைக்கட்டு போன்றவற்றை கட்டுவதில் 100,000 ரூபாய்களை செலவு செய்கிறார்கள். பெருமளவு போர் தளபாடங்களும் வாங்கப்படுகின்றன. அவர்கள் ஒருவரை ஒருவர் அழிக்கப் போகின்றார்கள். அவர்கள் அனாதைகள். அவர்கள் அதிக அளவு சண்டை சச்சரவு செய்கிறார்கள். கேட்கவும் வேண்டாம். அதிக அளவு குப்பை உள்ளது. இது நரகமென அழைக்கப்படுகிறது. சொர்க்கத்திற்கு பெரும் புகழ் உள்ளது. உங்கள் மகாராஜா எங்கு சென்று விட்டார் என பரோடாவின் மகாராணியை கேட்டால் அவர் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என மகாராணி பதிலளிப்பார். சொர்க்கமென்றால் என்ன என்பது எவருக்கும் தெரியாது. அவர்கள் கார் இருளில் இருக்கிறார்கள். நீங்களுமே கார் இருளில் இருந்தீர்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு தெய்வீக புத்தியை கொடுத்துள்ளேன். உங்களை பிரபுவும் அதிபதியுமாகிய கடவுளின் குழந்தைகள் என கருதுங்கள். பிரபுவும் அதிபதியுமானவர் உங்களுக்கு கற்பித்து உங்களை இளவரசர்கள் ஆக்குகின்றார். பாபா கூற்றை தொடர்பு படுத்துகின்றார். ஸ்வர்க்கத்தின் தெய்வீக சப்தத்தை பற்றி ஒரு செம்மறி ஆடு அல்லது வெள்ளை ஆட்டினால் என்ன புரிந்து கொள்ள முடியும்? உங்களுக்கு இப்பொழுது புரிந்துணர்வு உள்ளது. ஆனால் மனிதர்கள் செம்மறியாடும் வெள்ளாடும் போன்றவர்கள். அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் அனைத்து விதமான புகழையும் தொடர்ந்தும் பாடுகிறார்கள். இப்பொழுது உங்கள் புத்தியில் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ரகசியங்கள் உள்ளன. நீங்கள் உலகில் அமைதியையும் சந்தோஷத்தையும் ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் மிக தெளிவாக நினைவு செய்ய வேண்டும். இதில் உதவியாளர்கள் ஆகுபவர்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவார்கள். யார் உதவியாளர்கள் ஆகின்றார்கள் என்பதை நீங்களும் பார்க்க முடியும்.
நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்றும், நீங்கள் ஒரு செம்மறி ஆடு அல்லது வெள்ளாடு போன்றவர்களா என்றும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த இதயத்தை கேட்க வேண்டும். மனிதர்கள் எவ்வளவு அகங்காரம் கொண்டுள்ளனர் என்று பாருங்கள். அவர்கள் அகங்காரத்தினால் உறுமியவாறு உள்ளார்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சேவையில் நீங்கள் உங்கள் எலும்புகளையும் கொடுக்க வேண்டும். எவரையும் நீங்கள் குழப்பமடைய செய்யவோ அல்லது எவராலும் நீங்கள் குழப்பமடையவோ கூடாது. நீங்கள் எவ்வித அகங்காரத்தையும் கொண்டிருக்க கூடாது. நான் இதை செய்தேன் அல்லது நான் மிகவும் திறமைசாலி. அத்தகைய எண்ணங்களை கொண்டிருப்பதும் ஷரீர உணர்வாகும். அத்தகைய ஆத்மாக்கள் தாங்களே தங்களை குறித்து வெட்கப்படும் வகையில் நடந்து கொள்கிறார்கள். இல்லாதுவிட்டால் உங்களைப் போல் சந்தோஷம் மிக்கவர்கள் வேறு எவருமே இல்லை. இதனை நீங்கள் உங்கள் புத்தியில் வைத்திருந்தால் பிரகாசிப்பீர்கள். நிலையங்களில் மிக சிறந்த மகாரதிகளும் குதிரைப்படையினரும் சிலரும் காலாட்படையினர் சிலரும் உள்ளனர். இதனை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஓர் பரந்த எல்லையற்ற புத்தி தேவையாகும். பல்வேறு வகையான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். சிலர் மிக நல்ல உதவியாளர்களாக இருப்பதுடன் சேவை செய்யும் பொழுது மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள். உங்களுக்கு போதை இருக்க வேண்டும். சேவை செய்யாது நீங்கள் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள்? குழந்தைகள் மீது தாயும் தந்தையுமானவர் மரியாதை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களே உங்கள் மீது மரியாதை கொண்டிருக்காது விட்டால் பாபாவினால் என்ன செய்ய முடியும்? குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் செய்தியை சுருக்கமாக கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கூறுங்கள், மன் மனாபவ் என தந்தை கூறுகின்றார். கீதையில் உள்ள சில வார்த்தைகள் மிக சரியானவை. ஆனால் அவை ஒரு சாக்கு மாவில் உள்ள ஒரு துளி உப்பு போன்றவை. இந்த மனித உலகம் மிகவும் பெரியது. இவ்வுலகம் எவ்வளவு பெரியது என்றும் அதில் எத்தனை மனிதர்கள் உள்ளார்கள் என்றும் இதில் எதுவுமே எஞ்சியிருக்க போவதில்லை என்பதும் உங்கள் புத்தியில் பிரவேசிக்க வேண்டும். சில நாடுகளின் சுவடேனும் இல்லாமல் போய்விடும். நீங்கள் ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள் என்ற சந்தோஷத்தில் இரவு பகலாக நிலைத்திருங்கள். ஞானம் மிகவும் இலகுவானது. இதனை விளங்கப்படுத்துபவர் மிகவும் களிப்பூட்டுபவராக இருக்க வேண்டும். விளங்கப்படுத்துவதற்கு பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை மிக சிறந்த ராஜதந்திரி ஆக்குகின்றேன். ஓர் அரசாங்க தூதரோ ராஜதந்திரி என்று அழைக்கப்படுகின்றார். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும், ஓ எல்லையற்ற தந்தை எங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். இதனை கிரகித்து பின்னர் தந்தையின் அறிமுகத்தை பிறருக்கு கொடுங்கள். உங்களை தவிர உலகிலுள்ள அனைவரும் நாஸ்திகர்கள். எவ்வாறாயினும் நீங்களும் வரிசை கிரமமானவர்களே. உங்களில் சிலர் இன்னமும் நாஸ்திகர்களே. நீங்கள் தந்தையை நினைவு செய்வதில்லை. அவர்களே கூறுகிறார்கள், பாபா, நான் உங்களை நினைவு செய்ய மறந்துவிட்டேன். நீங்கள் நாஸ்திகர்கள் என்பதே இதன் அர்த்தமாகும். உங்களை இளவரசர்கள் ஆக்குகின்ற அத்தகைய தந்தையை உங்களால் நினைவு செய்ய முடியாதா? இதனை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஓர் பரந்த எல்லையற்ற புத்தி தேவை. தந்தை கூறுகின்றார், நான் ஒவ்வொரு 5000 வருடங்களும் வருகின்றேன். உங்கள் மூலமாகவே நான் எனது பணியை மேற்கொள்கின்றேன். போர் வீரர்களாகி நீங்கள் மிகவும் நல்லவர்கள். தாய்மார்களுக்கு வந்தனங்கள் என்பது உங்களையே குறிக்கின்றது. நீங்களே பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தவர்களும் பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகியவர்களும் ஆவீர்கள். ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நீங்கள் மீண்டும் ஒரு முறை பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். அதனால் குழந்தைகளாகி நீங்கள் அமைதியான முறையில் சேவை செய்ய வேண்டும். எவ்வித அமைதியின்மையையும் நீங்கள் கொண்டிருக்க கூடாது. தனது ஒவ்வொரு நரம்பிலும் தீய ஆவிகளை கொண்டிருப்பவர் என்ன அந்தஸ்தை பெறுவார்? பேராசையும் ஒரு தீய ஆவியே. உங்கள் ஒவ்வொருவரினதும் நடத்தைகள் எவ்வாறு உள்ளதென பாபா தொடர்ந்தும் பார்க்கின்றார். பாபா உங்கள் போதையை அதிகரிக்கச் செய்கின்றார். சிலர் சேவை செய்வதில்லை. அவர்கள் சாதாரணமாக உண்டு அருந்துகிறார்கள். ஆனால் அவர்கள் பிறருக்கு 21 பிறவிகளுக்கு சேவை செய்ய நேரிடும்.
சிலர் பணிப்பெண்களாகவும் வேலையாட்களாகவும் ஆகுவார்கள். இறுதியில் அனைவரும் ஒரு காட்சியை, அதாவது அவர்கள் என்னவாக ஆகுவார்கள் என்பதை பெறுவார்கள். சேவாதாரிகள் மாத்திரம் பாபாவின் இதயத்தை வெற்றி கொள்கிறார்கள். பிறரை அமரத்துவ பூமியின் வாசிகளாக்குவதே உங்கள் சேவையாகும். பாபா நீங்கள் அதிக அளவு தைரியத்தை கொண்டிருப்பதற்கும் நற்பண்புகளை கிரகிப்பதற்கும் தூண்டுகின்றார். ஷரீர உணர்வுடையவர்களால் நற்பண்புகளை கிரகிக்க முடியாது. தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் இந்த விலைமாதர் இல்லத்திலிருந்து சிவாலயத்திற்கு செல்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே இப்பொழுது நீங்கள் அவ்வாறு ஆக வேண்டும். பாபா கடிதங்களில் எழுதுகின்றார், அன்பிற்கினியவர்களே, பிரபுவினதும் அதிபதியினதும் ஆன்மீக இளவரசர்கள், இளவரசிகளே, நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி மகாரதிகள் ஆகினால் நிச்சயமாக நீங்கள் இளவரசர்கள் ஆகுவீர்கள். இதுவே உங்கள் இலக்கும் லட்சியமும் ஆகும். ஒரே ஒரு உண்மையான தந்தையே அனைத்தையும் உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். சேவை செய்து பிறருக்கு தொடர்ந்தும் நன்மையை ஏற்படுத்துங்கள். யோக சக்தியை நீங்கள் கொண்டிருக்காத போது அந்த சந்தோஷம் இருக்காததுடன் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் போன்ற ஆசைகளையும் கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷ போஷாக்கை போல் வேறு எந்த போஷாக்கும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. இளவரசர் இளவரசிகளாகிய நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். இதனை நீங்கள் கொண்டிராத பொழுது பல்வேறு விஷயங்கள் உங்களுக்குள் எழும். ஓ, தந்தை உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றார், இதைவிட மேலும் உங்களுக்கு என்ன வேண்டும்? அத்தகைய இனிய பாபாவிற்காக நீங்கள் என்ன சேவையை செய்கின்றீர்கள் என நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தை கேட்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், பிரபு வந்துவிட்டார் என்ற செய்தியை தொடர்ந்தும் அனைவருக்கும் கொடுங்கள். உண்மையில் நீங்கள் அனைவரும் சகோதரர்களே. மக்கள் தாங்கள் அனைவரும் சகோதரர்கள் என கூறிய பொழுதிலும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் அவர்கள் இதனை கூறுகிறார்கள். இங்கு தந்தை கூறுகின்றார், சகோதரர்களாகிய நீங்கள் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள். தந்தையே ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பவர். அவர் ஸ்வர்க்கத்தை குழந்தைகளாகிய உங்கள் மூலம் ஸ்தாபிக்கின்றார். அவர் சேவை செய்வதற்கு பல வழிகளை விளங்கப்படுத்துகின்றார். நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். வெளிநாட்டில் உள்ள சேவை செய்கின்ற குழந்தைகளை பாருங்கள். நாளுக்கு நாள் அனர்த்தனங்கள் இடம்பெறுவதை பார்க்கின்ற மக்கள் தாங்கள் மரணிக்கும் முன்னர் தங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும் என்று எண்ணுவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் ஈடேற்றுவதுடன் நீங்களும் தூய்மையாக இருக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் சகோதரத்துவ உணர்வை சதா பேணுவது சிரமமாகும். தந்தை உங்களுக்கு மிக நல்ல பட்டத்தை கொடுத்துள்ளார். பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகள் ஆதலால் நீங்கள் உங்களை சோதிக்க வேண்டும். நீங்கள் சேவை செய்யாது விட்டால் நீங்கள் என்னவாக ஆகுவீர்கள்? எதனையேனும் சேகரித்துவிட்டு பின்னர் எல்லா நேரமும் அதனை பயன்படுத்தி உண்பதில் முடித்துவிட்டால் அந்த ஆத்மா மேலும் கடனை பெறுகின்றார். சேவை செய்பவர்கள் தாங்கள் இந்த அளவு கொடுத்துள்ளோம் அல்லது அதிலிருந்தே பிறர் பராமரிக்கப்படுகிறார்கள் என ஒரு பொழுதும் எண்ணக்கூடாது. இதனாலேயே உதவுபவர்களும் யக்ஞத்தினால் கவனிக்கப்படுகிறார்கள். அவரே உங்களுக்கு உணவளிப்பவர் என நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் உணவூட்டப்படுகின்றீர்கள். எனவே நீங்கள் அவருக்கு சேவை செய்ய வேண்டும். இது பெரியதோர் கணக்காகும். நீங்கள் அவர்களுக்கு உங்கள் மனம், வார்த்தைகள், செயல்களின் மூலம் சேவை செய்யாது விட்டால் பின்னர் எவ்வாறு நீங்கள் அந்த சந்தோஷத்தை கொண்டிருக்க முடியும்? ஷிவ் பாபாவின் நினைவில் உணவை தயாரிப்பதனால் நீங்கள் அதிலிருந்து சக்தியை பெறுகின்றீர்கள். உங்கள் இதயத்தை கேளுங்கள், நான் அனைவரையும் சந்தோஷமடைய செய்கின்றேனா? மகாரதி குழந்தைகள் பெருமளவு சேவை செய்கிறார்கள். பாபா மெழுகு சிலையில் அச்சடித்த படங்களை வைத்திருப்பதனால் அவை கிழிய முடியாது. எங்குமுள்ள பாபாவின் குழந்தைகள் பணம் அனுப்புகிறார்கள்.
பாபா எங்கிருந்து பணத்தை பெறுவார்? எவ்வாறு இந்த நிலையங்கள் அனைத்தும் இயங்குகின்றன? குழந்தைகளே அவற்றை நடத்துகிறார்கள். ஷிவ் பாபா கூறுகின்றார், என்னிடம் ஒரு சிப்பியேனும் இல்லை. நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது மக்கள் வந்து கூறுவார்கள், எங்கள் வீட்டை தயவு செய்து பயன்படுத்துங்கள். எவ்வாறாயினும் மிகவும் தாமதமாகிவிட்டது என நீங்கள் அப்பொழுது கூறுவீர்கள், தந்தையே ஏழைகளின் பிரபு. ஏழைகள் எங்கிருந்து பணத்தை பெற முடியும்? மக்களில் சிலர் மில்லியன்களையும் மற்றும் சிலர் பல மில்லியன்களையும் உடையவர்கள். அவர்களுக்கு இங்கு இது சொர்க்கமாக உள்ளது. அது மாயையின் பகட்டு. அது அழியப்பட உள்ளது. தந்தை கூறுகின்றார், முதலில் நீங்கள் பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகள் ஆகின்றீர்கள். பின்னர் நீங்கள் இளவரசர்கள் ஆக உள்ளீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அதற்காக போதுமான அளவு சேவையும் செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகள் என்பதுடன் நீங்கள் மீண்டும் இளவரசர்கள் ஆகப் போகின்றீர்கள் என்னும் பெரும் சந்தோஷத்தில் இருங்கள். நீங்கள் பலருக்கு சேவை செய்துள்ள பொழுதே நீங்கள் இளவரசர் ஆகுவீர்கள். உங்கள் சந்தோஷ பாதரசம் அதிகளவு உயர்ந்திருக்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஒரு பொழுதும் எவரையும் குழப்பமடைய செய்யாதீர்கள், அல்லது நீங்களும் எவராலும் குழப்பமடையாதீர்கள். உங்கள் திறமையினாலோ அல்லது நீங்கள் செய்கின்ற எந்த சேவையாலோ அகங்காரம் கொள்ளாதீர்கள். குழந்தைகளாகிய உங்கள் மீது தந்தை மரியாதை வைத்திருப்பது போன்று நீங்களும் உங்கள் மீது மரியாதை கொண்டிருக்க வேண்டும். 2. யோக சக்தியின் மூலம் உங்கள் ஆசைகள் அனைத்தையும் முடித்து விடுங்கள். பிரபுவினதும் அதிபதியினதும் குழந்தைகளாகிய நீங்கள் இளவரசர் ஆகப் போகின்றீர்கள் என்ற சந்தோஷத்தில் எப்பொழுதும் போதையடைந்திருங்கள். எப்பொழுதும் சேவை செய்யும் பொழுதும் அமைதியாக இருங்கள். உங்கள் நரம்புகளில் இன்னமும் இருக்கின்ற தீய ஆவி எதனையும் அகற்றிவிடுங்கள். ஆசீர்வாதம். உங்கள் பிராமண வாழ்க்கைக்காக தந்தையிடமிருந்து ஒளி கிரீடத்தை பெறுகின்ற மகா பாக்யசாலி ஆத்மா ஆகுவீர்களாக. சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் சிறப்பு இயல்பு தூய்மையாகும். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஒளி கிரீடம் தூய்மையின் அடையாளமாகும். இந்த ஒளி கிரீடமானது ரத்தினங்கள் பதித்த கிரீடத்தையும் விட மேன்மையானதாகும். இந்த கிரீடமானது அதி மேலான ஆத்மாவும் மகாத்மாவுமான இறை பாக்கியத்தினை உடைய ஆத்மாவிற்கான அடையாளமாகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் பிறப்பு எடுத்த உடனேயே தூய்மையாக இருப்பீர்களாக என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அதன் அடையாளமே ஒளி கிரீடமாகும். ஸ்லோகம். எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தினால் தமது ஆசைகளினால் விரக்தியடைந்திருக்கின்ற ஆத்மாக்களின் எவ்விதமான விரக்தியையும் அகற்றுங்கள். ஓம் சாந்தி.